ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமே சீரிஸான தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் அசாசின் ஆயிட்டான். இந்த நோபல்மன் தான் உன்னோட டார்கெட். இவன் மிலிட்ரி சீக்ரெட் எல்லாம் பக்கத்து நாட்டுக்கு வித்து பதிலுக்கு ட்ரக்ஸை வாங்கிக்கிட்டு அதை நம்ம ஒரு மக்களுக்கு கொடுத்து இந்த கிங்டமையே நாசம் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன். இதுல நான் தலையிட மாட்டேன். உனக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மெத்தட்ல அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இவன் உண்மையிலேயே நல்லவனா இல்ல கெட்டவனா, இவன் கொல்லப்பட வேண்டியவன் தானாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். மாகாவோட திறமை என்னங்கிறதையோ அவளை இதுல காட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மாகாக்கு ஒரு மெசேஜ் எழுதி அனுப்புறான். 3 புறாவை அனுப்பியிருக்கோம். கண்டிப்பா மாகாக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மா நைஸா கதவை திறந்து உள்ள வராங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறான். எஸ், என் பையன் ரொம்பவே வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹாப்பியாகவும் நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான். அச்சோ லூக், நான் உன்னை எழுப்பிட்டேனா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், வெளியாளுங்க யாராச்சும் உள்ள வந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும், நான் முழிச்சேதான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் என்ன வெளியாளா, நான் உன் மேல பாசத்துல தானே உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோவை டீஸ் பண்ணவும், போங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டுதான். அவங்க அம்மாவை நம்ம ஹீரோவை பேசிட்டு இருக்கும் போதே டாட் அந்த இடத்துக்கு வந்து, மிஸ்டர் லூக், நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றா. டாட், உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு சின்ன பையன் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ, நான் வளர்ந்துட்டேன், ட்ரெஸ் மாத்தும் போது மட்டும் உள்ள இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளிடுறான். இந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. எதுக்குன்னு கேட்டா அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி வைக்கதான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இப்ப பெரிய பையன் ஆயிட்டு, நானும் பேரன் பேத்தி எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு மேலேயே நீ லேட் ஆக்குனா எனக்கு ரொம்ப வயசாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. டாட், கொஞ்சம் நீ பேசுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவ்வளவு என்னெல்லாமோ சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க அம்மா கேட்கற மாதிரியே இல்ல. அப்படின்னா நீ தான் ஒரு வேளை என்னோட பேர குழந்தைங்களை பத்தி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி டாட் கிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க. அவளும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவாக்குல சொல்லியிருந்தா. அதுவும் நல்ல ஐடியா தான். லோகாவா உனக்கு அசாசினேஷன்லயும் ஹெல்ப் பண்ணுவா, உன்னை நல்லாவோ பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும், மிஸ்டர் லோகுக்கு இதுல விருப்பம் இருந்தா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி டாட் வைக்கப்படுறா. அம்மா போதும், அவளை ரொம்பவோ டீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னோட மேரேஜை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப நைட் ஆகுது. மாகா ஒரு பக்கம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளும் நேர்ல போய் அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஐடென்டிட்டியை மாத்திட்டு டாட் கூட அந்த இடத்துக்கு போறான். இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. வேர்ல்டுலயே பெஸ்ட் போட்டோகிராஃபர், ஆனா ஒரு கிரைம் சீன் போட்டோ இருக்கும்போது இறந்து போயிட்டேன். நான் ஒரு காடஸ், ஸ்வாட் அண்ட் மேஜிக் இருக்கிற ஒரு உலகத்துல ஒன்னு ரீஇன்கார்னேஷன் பண்றேன். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட நீ போட்டோ எடுத்து உன் பத்திரிகையில போட்டு அவங்கள சூசைடே பண்ண வச்சிருக்க. அதே மாதிரி நீ ஒரு ஹீரோவையோ சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ரீஇன்கார்னேஷன் பண்றாங்க. நம்பர் 519 25 வருஷத்துக்கு முன்னாடி ரீஇன்கார்னேஷன் ஆனா இப்ப என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி காடஸ் பார்த்தா, ஃபர்ஸ்ட் மறைமுகமா அந்த ஹீரோவை போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்கிற பேர்ல ஒரு குதிரை கிட்ட அடி வாங்கி விழறான். இவனும் பிரயோஜனம் இல்ல. நெக்ஸ்ட் டைம் ஆச்சு கரெக்டா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காடஸ் நினைக்கிறா. மெல்டோக்கு அடுத்தபடியா இருக்கிற பெரிய மெர்ச்சன்ட் சிட்டினா அது இதுதான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவனோட ஐடென்டிட்டியை மாத்தி ஏதோ ஒரு சாதாரண பையன் மாதிரி அந்த இடத்துல போய் சுத்தி பாக்குறான். நிறைய சோல்ஜர்ஸ் ரொம்பவும் மோசமான கண்டிஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்மியோட சீக்ரெட்ஸ் அந்த நோபல்மன் வித்ததுனால தான் அந்த போர்ல அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தெருவீதியில நடந்து போகும்போது ஒரு பொண்ணு ஜாம வந்து விக்கிறா. டார்லிங் லோ, உங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கல, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி டாட் கொடுக்குறா. ஆமா, என்ன பேர் இது லோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு டக்குன்னு அதுதான் வந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம லவ்வர்ஸ் மாதிரி நடிச்சாதான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போகும் அப்படின்னு சொல்லி டாட் சொல்றா. நம்ம ஹீரோ அந்த ஜாம சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி மத்த ஜாம் பாட்டில் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். நிறைய ரவுடிங்க அந்த இடத்துக்கு வருவோம். நம்ம ஹீரோவும் டாடும் மத்த எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க. இவங்க பாஸ் இந்த இடத்துல இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த ஜாம் எடுக்க ட்ரை பண்ணவும், இதுல ட்ரக்ஸ் கலந்துருக்குன்னு தெரிஞ்சுமா நீ இதை வைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா எங்க அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணோட வீட்டுக்கு நம்ம ஹீரோவோ டாட போறாங்க. எனக்கு அந்த ட்ரக்ஸ் வேணும், அந்த ட்ரக்ஸை கொண்டா, அந்த ட்ரக்ஸை கொண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க அம்மா அந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோ பக்கமும் நம்ம ஹீரோவை அடிக்க பக்கமும் நம்ம ஹீரோ அவங்கள பிடிச்சி வைக்கிறான். அச்சோ அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயப்படவோ, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி டாட் சொல்றா. அந்த லேடியோட பாடிக்கு இதுக்கப்புறம் ட்ரக்ஸ் தேவைப்படாதபடி நம்ம ஹீரோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றான். அந்த லேடியோட பாடிக்கு இதுக்கப்புறம் ட்ரக்ஸ் தேவைப்படாது, ஆனா சைக்காலஜிக்கலா அவங்களா திருந்தினாதான் உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஓ லோக் வந்துட்டியா, 6 நாள்ல இருந்து நிறைய டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆர்னா அப்படிங்கறது நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த காஸ்மெட்டிக் ஷாப்போட நேம் தான். பரவாயில்ல, மாகா எல்லா இன்ஃபர்மேஷனையும் சீக்கிரமாவே கலெக்ட் பண்ணி அனுப்பிட்டா. வீசின் அப்படிங்கிற ஒரு வகையான ட்ரக்ஸ் தான் அவங்க விற்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மாஃபியாவை வச்சுதான் அந்த நோபல்மன் பண்றான். அங்க இருக்கிற மக்களை பொறுத்தளவு இவன் தான் இதை பண்றாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு நோபல்மன் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ராயல் ஃபேமிலியால டைரக்டா இதுல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. இந்த வேலையை டுவாத் டேவால மட்டும் தான் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அடுத்த நாள் அந்த நோபல்மனோட வீட்டுக்கு பாலுக்கு இல்லாரா மாகாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ போறான். 10 நாள் பிரிஞ்சிருந்ததே பல வருஷமா பிரிஞ்சிருந்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மாகா சொல்றா. ஆமா, டாட் ஏதாச்சும் பண்ணாலா அப்படின்னு கேட்கவோ, எதுவோ பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு பிரதல், நீ பிராத்தலுக்கு போறது அவளுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அவளை நீ யூஸ் பண்ணிக்கிடணும்னு சொல்லி அவ ஆசைப்படுறா அப்படின்னு மாகா சொல்லவும், ஆனா நான் அவங்க எல்லாரையுமே ஒரு ஃபேமிலியா தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நாங்க சின்ன பசங்களா வளரும் போதே ஒன்னதான் எங்க 2 பேருக்குமே ரொம்பவோ பிடிக்கும். இப்ப நம்ம எல்லாருமே ஒரு அடல்ட் ஆயிட்டோம். அது போக உலகத்திலே ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருந்தா யாருக்கு தான் லவ் பண்ண தோணாது, இன்க்ளூடிங் நான் என்னவோ சேர்த்துதான் சொல்றேன், நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மாகா சொல்றா. இப்பெல்லாம் நீ டைரக்டா தைரியம்
தைரியமா பேச கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ கடைசியா என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது அப்பதான் எனக்கு தோணுச்சு, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு சொல்லி. லியா இருக்காளே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத, நீ ஒரு நோபல்மேன் அப்படிங்கிறதுனால 3 வைஃப் வச்சிருந்தா கூட யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் சகஜம் தானே. நான் என்னோட ஃபீலிங்ஸை இப்போ உன்கிட்ட சொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்லி மாகா சொல்லவும், நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது நீ தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு முடிவெடுத்ததா சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ஆர்னா கம்பெனியை நான் நல்லா டெவலப் பண்ணிட்டு நீ எப்பவும் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டயத்துல நான் உன்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் சொல்றேன், இதெல்லாம் நீ எனக்கு கத்து கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ திறமையான பொண்ணுமாக நிறைய விஷயங்களை என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை பாராட்டுறான். இப்போ இவங்க பார்க்க போற அந்த நோபல்மேனை பத்தின டீடைல்ஸை மாகா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ கொல்ல வேண்டியவனோட வைஃப் அந்த இடத்துக்கு வரா. நீங்க லான்ச் பண்ண போற அந்த நியூ ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட கொண்டு வந்ததுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதோட ஸ்மெல் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ள மாய்ஸ்சரைசரை விட இது ரொம்பவுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு, இந்த லான்ச் பண்ண போற ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்கு எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், உங்க ஹஸ்பண்டை பத்தி தான் ஊருக்குள்ள எல்லாருமே பேசுறாங்க, சோ உங்ககிட்ட ப்ராடக்ட்டை விட்டா ரொம்பவும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அதுவோ கரெக்ட் தான், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க ரொம்பவுமே போரா தான் இருந்தோம், ஆனா என்னோட ஹஸ்பண்டோட பிசினஸ்னால தான் நாங்க இவ்வளவு ரிச்சா மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வைஃப் சொல்றா. இப்போ அவளோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வரான். இவன் தான் என்னோட டார்கெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவனை பாக்குறான். மிஸ்டர் ஈலிக், உங்களை தான் இப்போ இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே பிடிச்சிருக்கு, எனக்கே உங்களை நினைச்சா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு, உங்களோட ப்ராடக்ட்ஸ்னால தான் என்னோட வைஃப் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கா, எனக்கு என்னோட வைஃப் ஹாப்பினஸ் தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நைட் ஒரு பார்ட்டிக்கு அவன் நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரொம்பவும் பிரபலமா இருக்கான். மிஸ்டர் ஈலிக், உங்க புது ப்ராடக்ட் எங்க அப்படின்னு சொல்லி எல்லா லேடிஸும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. அந்த புது பாட்டில கொண்டு வந்த உடனேயுமே எல்லா லேடிஸும் அங்கிருந்து கிளம்புவோம், உங்களோட அந்த பாட்டில் தான் ரொம்பவும் ஃபேமஸா இருக்கு போல, என்னோட வைஃப் தான் எனக்கு எல்லாமே, அவளுக்கு அந்த பாட்டில் பிடிச்சிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடியா பேசுறான். ஆமா உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது சின்ன லெவல் பிசினஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான். அவனோட வைஃப் அவன் ரொம்பவும் லவ் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ 3 நாள் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க, என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டூலா மட்டும் தான் இருந்தேன், நல்லதா கெட்டதா எதையும் பத்தி யோசிக்காம அவங்க சொன்னவங்களை மட்டும் போட்டு தள்ளிட்டேன், ஆனா இப்போ அப்படி கிடையாது, நான் கொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கறத நான் தான் டிசைட் பண்ணணும், இவனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சோ இவன் கொல்லப்பட வேண்டியவன் தான். அவன் வைஃப் கிட்ட நான் பேசினப்போ தெரிஞ்சது அவன் எப்பவும் பால்கனில வந்து ட்ரிங்க்ஸ் குடிப்பான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ராயல் ஆர்டர் அண்ட் 2 டேவோட பிரின்சிபல் படி இவன் சாகடிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கொன்றுதான். மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கவும், அவன் வைஃப் வந்துட்டு அழுறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் சோகமாக்குறான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் யாரையோ கொன்னப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டது இல்ல, நான் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டோல் மாதிரி இருந்தேன், அவங்க சொன்னவங்களை மட்டும் தான் கொண்டுட்டு இருந்தேன், ஆனா இப்போ கொலை பண்றது என்னோட ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். டாட் நம்ம ஹீரோவை வந்து கட்டிப்பிடிக்கவோ, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு தெரியல, நீங்க சோகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி டாட் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் நார்மல் ஆகுறான். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னதான் வந்து சேரும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. தப்பு செய்யறவங்க எல்லாருக்குமே அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும், ஆனா என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தான். இந்த நோபல்மேன் ட்ரக்ஸ் வித்திருக்கான், அது போக மிலிட்டரி சீக்கிரட்டா பக்கத்து நாட்டுல வித்திருக்கான், இந்த நோபல்மேன்னால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சோ நம்ம ஹீரோ அவனை கொன்னது கரெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்லாம் நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு வேற லெவல்ல போகும், சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.